வணக்கம். நமது இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கேயோ போர் நடக்கின்றது. நம்ம அது செய்தி வழியாக நாம பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த போருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா ஒரு சிலர் சொல்வார்கள், அங்க போர் நடப்பதால் விலையேற்றங்கள் ஏற்படும் என்றது இயல்பான ஒரு நிகழ்வுதான். ஆனால் தங்கமும், வெள்ளியும் உயர்வது உண்டு. ஆனால் இந்த போரில் தங்கமும், வெள்ளியும் குறைவது உண்டு. இப்போது கண்கூடாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எது உயர்ந்தது என்று பார்க்கும்போது, பெட்ரோல் தட்டுப்பாடு, சிலிண்டர் கிடைப்பதில்லை. இதெல்லாம் எங்கேருந்து நம்ம பார்க்கின்றா, ஈரானுக்கும், இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய சண்டையால், இதெல்லாம் தட்டுப்பாடால் நமக்கு கிடைக்கவில்லை. இதெல்லாம் விலையேற்றம் ஏற்படும் என்ற மனநிலையில் நம்ம இருக்கின்றோம். ஆனால் இதுவரைக்கும் பெட்ரோல் விலை ஏறவில்லை. டீசல் விலையும் ஏறவில்லை. ஆனால் சிலிண்டருக்கு முன்னும் இந்த போர் துவங்குவதற்கு முன்பே சிலிண்டர் விலை ஏறிவிட்டது. ஆனால் பெட்ரோலும் டீசலும் ஏறவில்லை. இது யாரும் நம்ம உன்னிப்பாக நம்ம கவனித்தது இல்லை. ஏனென்றால் நமக்கு பெட்ரோல் கிடைக்கின்றது, டீசல் கிடைக்கின்றது. அது உயர்ந்தால் என்ன, குறைந்தால் என்ன அப்படின்ட்டு. ஆனால் ரஷ்யாவிலிருந்து நம்ம குருடாயில் வாங்கும்போது குறைந்த விலைக்கு அங்கிருந்து வாங்கினோம். ஆனால் பெட்ரோலும் டீசலும் குறையவில்லை. அதை பற்றி நம்ம கவலைப்பட்டதும் இல்லை. ஆனால் இன்று நம்ம கவலைப்படக்கூடிய பெரிய விஷயம் ஒன்று நான் இயல்பாக இன்று நான் நேசித்தேன். என்னவென்றால், 7up பாட்டில் 2.25 லிட்டர் பாட்டிலை வாங்குவதற்கு நான் கேட்டேன் கடைக்காரரிடம். 7up பாட்டில் கொடுங்கள் என்று, பெரிய பாட்டில் கொடுங்க அப்படின்று. ஆனால் அந்த பாட்டில் தட்டுப்பாடு உள்ளது அப்படின்றார். ஏன் தட்டுப்பாடு? அந்த நீங்கள் 1/2 லிட்டரு வச்சுருக்கீங்க, 3/4 லிட்டரு வச்சுருக்கீங்க. இந்த 2 பெரிய பாட்டில்லாம் ஏன் வைக்கல அப்படின்னு நம்ம கடைக்காரரிடம் கேட்கும்போது, பெட்ரோலியம் தட்டுப்பாடால் இந்தியாவுக்குள் இந்த உற்பத்தி தட்டுப்பாடு உள்ளது. அதனால் கிடைப்பது ரொம்ப அரிதாக ஆகிவிட்டது. நீங்கள் இருப்பதை நீங்கள் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் அப்படி என்று கடைக்காரர் கொடுக்கிறார். பெட்ரோலியத்துக்கும் பிளாஸ்டிக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பெட்ரோலை நம்ம பிளாஸ்டிக்காக நம்ம இயற்கையோடு நம்ம பகிர்ந்த காலம் போய் செயற்கையாக உற்பத்தியாகக்கூடிய பொருட்களோடு நம்ம உட்கொண்டு நம்ம பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு நாட்களையும் நம்ம நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம் என்றது ஒரு துளியாவது யாராவது கண்டதுண்டா? பெட்ரோலியத்தால் உருவாக்கப்பட்ட பிளாஸ்டிக்கால் உருவாக்கப்பட்ட பாட்டிலை நாம் அன்றாடம் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். எவ்வளவு ஒரு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். ஒரு நிகழ்வாவது ஒரு நொடியாவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? இந்த தட்டுப்பாடு உள்ளதா என்று யாராவது இது புரிந்ததுண்டா? என்னுடைய காணொலியாவது நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த பிளாஸ்டிக்கை பயன்பாட்டால் எவ்வளவு பின் விளைவுகள் என்று நாம் அன்றாடம் புரிந்து கொள்ள வேண்டும். பிளாஸ்டிக் கவரால் மண்ணில் பல ஆண்டுகளாக மக்காத ஒரு மண்ணாய் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த பிளாஸ்டிக் பாட்டால் அந்த நீரில் வரக்கூடிய நீரை நம்ம பகிரும் போதும் அதில் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய அந்த அமில தொற்றால் நம்ம உடலுக்கு ஏற்படக்கூடிய தீங்கும் ஒரு நொடியாவது நம்ம சிந்தித்ததுண்டா? இந்த பெட்ரோல் தடையால் நமக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உள்ளது என்று சிந்தித்து மக்களே, இந்த பிளாஸ்டிக் பாட்டிலின் பயன்பாட்டை நம்ம குறைத்துக் கொள்வோம். நம்ம உடல் நலன் பருகி எண்ணி அதனால் ஏற்படக்கூடிய தீங்கினை எண்ணி நாம் இயற்கையோடு மண்ணால் உற்பத்தியாகக்கூடிய பொருளையும், செம்பால் உற்பத்தியாகக்கூடிய பொருளையும், செல்வரால் உற்பத்தியாகக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நாம் உடல் நலன் காணுவோம். வணக்கம். இப்படிக்கு உங்கள் நாராயணன்.